அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை சித்திரை 1 சதய நட்சத்திரத்தில் இந்த பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசியை பொறுத்தளவில் உங்கள் ராசிக்கு இந்த பராபவ வருஷம் 11வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பிறக்கிறது. அதாவது உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் நிறையா நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது. திடீர் பண வரவு, புதிய தொழில் தொடங்கிறது, கடன் தொல்லை நீங்கிறது அப்படின்னு பல நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி நடக்குது இல்லையா, அதனால சில சவால்களும் இருக்கும். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார், உங்களுக்கு 3வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். அதனால் அதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறது, அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரியா எதிர்பார்க்கறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த வருஷம் மொத்தத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரம், மேஷ ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொதுவாக மேஷ ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயின்றதுனால உங்களுக்கு தைரியம், நல்ல உற்சாகம், வேகம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதுதான் உங்களுடைய பலம். இந்த பராப வருஷத்தில் உங்கள் ராசிக்கு 16வது வீட்டில் புத்தாண்டு பிறக்கிறதுனால இது லாபமான காலமாக இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஆரம்பத்தில் அதாவது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கலாம். கூட பிறந்தவங்க சகோதரர்கள் கூட கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கலாம். சொத்து பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம். ஆனால் ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு 4வது வீட்டுக்கு குரு பகவான் உச்சமாக போகிறதுனால வீடு, வாகனம், சொத்து இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அக்டோபர்லேருந்து ஜனவரி, அடுத்து 2027 ஜனவரி 25 வரைக்கும் அவர் 5வது வீட்டுக்கு அதிசாரமாக போகிறதுனால உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் சேரும். உங்களுக்கு மூத்தவங்கனால உங்கள் கூட பிறந்த மூத்தவங்கனால, மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். டிசம்பர் 5 வரைக்கும் ராகு உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மரியாதை இருக்கும். கோயில் விழாக்கள்லாம் நீங்கள் முன்னால் நின்று நடத்துறது, அது மாதிரி வராத பணம் வர்றது, கடன் அதெல்லாம் நீங்கள் தீர்க்கிறது, கடன் தொல்லை உங்களை விட்டு விலகும். இது மாதிரி ராகுனால் உங்களுக்கும். அதுக்கப்புறம் 10வது வீட்டுக்கு டிசம்பருக்கு மேலே 10வது வீட்டுக்கு ராகு பயிற்சி ஆகிறதுனால ஏற்கனவே விட்ட குறை தொட்ட குறைன்றக்குள்ள அரைக்குறையாக பாதி வேலை முடிஞ்சிருக்கும், பாதி வேலை முடியாமல் இருக்கும். அந்த வேலைகள்லாம் நல்லா முழுமையாக முடிக்க முடியும். சனி பகவான் வேற மீன ராசியில் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறாரு. மீன ராசியில் இருக்கிறதுன்றது உங்களுடைய முயற்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு லாபம் நிறையா இருக்கும், செலவு குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழில் ரீதியாக இது உங்களுக்கு ஒரு நல்ல வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல காலம், சுய தொழில் செய்கிறவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி வேலை பார்க்குறவங்க லாபம் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, புதிய பொறுப்பு வர்றது, உங்களுடைய திறமை மற்றவங்களால் கவனிக்கப்படும். பண விஷயத்தில் திடீர்னு உங்களுக்கு பணம் வர அதிகரிக்கும். ரொம்ப நாள் வராமல் இருந்த பணமெல்லாம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முதலீடு பண்ணுறதுக்கு நல்ல காலமாக இருக்குது. குறிப்பாக சொத்து வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இது மாதிரி முதலீடு பண்ணுறதுக்கான காலம் நல்லா இருக்குது.
ஆனால் நீங்கள் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஏப்ரல் மே அப்போல்லாம் வந்து ஒரு சில லாஸ் வரலாம். பொறுமையாக இருங்க. அந்த டயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான டைமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இப்படி தான் நீங்கள் இந்த வருஷத்தை கணக்கு பண்ணிக்கணும். குடும்பத்தில் வந்து நல்லா அந்யோன்யமாக இருக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தடையெல்லாம் விலகி சின்ன சின்ன இடைஞ்சல் இருந்தால் கூட அதெல்லாம் பண்ணி கடைசியில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலம் குறித்து நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நல்ல மேல் படிப்பு, வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். உங்களுடைய உடம்பு நலத்தில் வந்து உடல் நலத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்கணும். ஆரம்பத்தில் வந்து மன அழுத்தம், மென்டல் ஸ்ட்ரெஸ் வரலாம். ஏன்னா ஏப்ரல் மே மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்னால தலைவலி, பிபி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, செவ்வாயோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன், உங்கள் தசாபுத்தியை பொறுத்து ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜூன் மாதத்துலேருந்து உங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் நல்லாயிருக்கும். உடற்பயிற்சி பண்ணிக்கங்க. யோகா, சரியான சாப்பிட்றது, கண், தலை, ரத்தம் இது மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா மேஷராசிக்காரவங்க மாணவர்களுக்கு வந்து நீங்கள் மேல் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் ஏதானும் டிஎன்பிஎஸ்சி அது மாதிரி எதனா போட்டித் தேர்வு இருந்தால் அதில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சில பேர் நிறையா பயணம், வெளிநாடு, வெளியூர் அப்படின்னு பயணத்துக்கு, தொழில் சம்பந்தமான பயணங்கள் வந்து எங்கே பிரயாணம் இருந்தாலும் அதெல்லாம் லாபகரமாக இருக்கும். நீங்கள் வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயணங்களும் வரும். அதுக்கும் வந்து கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறது, அது மூலமாகவும் நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஏப்ரல் மேலே வந்து ஒரு சில குழப்பமாக இருக்கும், ஒரு சில சவால் இருக்கும். அதெல்லாம் பொறுமையாக நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தை கடக்கணும். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும். அக்டோபர் டிசம்பர்லாம் நல்ல உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், லாபம் சூப்பராக இருக்கும். ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு வாகன யோகம்லாம் அப்போ நடக்கும். 2027 ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும். எதையுமே திடீர்னு முடிவெடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் வச்சுக்கணும். இதான் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வருஷத்தில் இந்த வரக்கூடிய பலன்களை முழுமையாக நீங்கள் அடையிறதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை வணங்குறது, குரு பகவானுக்கு வந்து குரு பகவானை வணங்குறது, ராகு கேதுக்கு வந்து துர்கை இல்லாட்டினா பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்னா சிவப்பும் ஆரஞ்சும். அதனால் வந்து பராவ வருஷம் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம். உங்களோட தைரியம், உழைப்பு இதெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் இந்த வருஷம் காத்துட்டே இருக்குது. நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.